வே ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. அதே மாரி அக்யூரசி வந்து பயங்கர இதா இருக்கு ப்ரோ. அதே மாரி ஆர்ஆர் வந்தும் ரொம்ப மேசிவா இருக்கு ப்ரோ. அதாச்சும் ஒரு கான்ஃபிடென்ட்டும் வருது. லைவ் மார்க்கெட்ல உட்காரும்போது, அடுத்து அடுத்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஃபியரே இல்லாம நெக்ஸ்ட் இந்த நம்ம எஸ்எம்சியோட லிக்விடிட்டி ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தா, இந்த இந்த இடம் வந்தா எடுக்கலாம். அந்த மாரி ஓகே. சைக்காலஜி ரொம்ப அஃபெக்ட் ஆகாம இருக்கு ப்ரோ. அதே ம். மாரி பார்த்தீங்கன்னா லாங் டர்ம்க்கு உங்களுது வந்து இருக்கறதுலயே பெஸ்ட் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு. நான் இதுவரைக்கும் நெறைய கான்செப்ட் வந்து இது பண்ணிட்டு வந்துருக்கிறேன் ப்ரோ. அதுல பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் மிஞ்சி போனா எவ்வளோங்க வருது? ஒரு 1:2, 1:3 அதே சில டைமு 2, 3 கேன்ல கீழ வந்துச்சுன்னா எடுக்கலாமா? வேண்டாவா? ம். அதுவே ஒரு இது பண்ணு அதிகபட்சம் ஒரு 1:1 இல்லன்னா 1:1.5 சில டைம் அக்ரெசிவா இருக்கும்போது குளோஸ் பண்ற மாரியெல்லாம் இருக்கு ப்ரோ. பட் உங்களோட இது வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. இத வந்தா ஏன் நம்ப எடுக்கணும்? இத வந்தா ஏன் எடுக்கக்கூடாதுன்றதுக்கான எல்லா ரீசனும் அதுல இருக்கு ப்ரோ. அது ம். பிரகாரம் பார்த்தா சின்ன கேண்டா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு